20% வந்து நீங்க இண்டெக்ஸ் ஃபண்ட்ல வச்சா பெட்டரா வந்து இருக்கும் அப்படின்றதா ப்ரெஃபரன்ஸா வந்திருக்கு. ஏன் 20% வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட்ல வைக்கணும்? இங்க நிறைய இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் நம்ம பிக் பண்ணாலுமே இங்க இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் நம்ம பிக் பண்ணி அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 10 ஸ்டாக் பிக் பண்றோம் அப்படின்னா அதுல கண்டிப்பா 6 ஸ்டாக் வந்து இங்க இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸோட பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்க முடியாது அப்படின்றது தான் வந்து உண்மை. 4 ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் அப் ஆயிட்டு ஓவரால் ஆவரேஜ் பண்ணும்போது இங்க இண்டெக்ஸ் ஃபண்டோட வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா கொடுக்கறதுக்கே ஒரு சில வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்படும் அப்படின்றது தான் வந்து உண்மை. ஸோ அதனால நம்ம இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பிக் பண்ணாலுமே என்ன வேல்யூல வந்து நம்ம வாங்குறோம் அப்படின்றது நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அண்ட் தென் நம்ம என்ன வேல்யூல வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ண போறோம் அப்படின்றது நல்லா வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதெல்லாம் தெரியாதவங்க அண்ட் தென் அதெல்லாம் வந்து புரியாதவங்களுக்கு தான் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸா வந்து இருக்கு. அண்ட் தென் இதை தெரிஞ்சாலுமே இண்டெக்ஸ் ஃபண்ட் பண்றது பெட்டரா தான் வந்து இருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம அதை எல்லாமே வந்து ரிஸ்க் லெவலாம் நம்ம அனலைஸ் பண்ணி எல்லாமே பண்றதை விட இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்லேயே பண்ணிட்டு போனோம் அப்படின்னா கூட இதுவும் இருக்கலாம் இதுவும் இருக்கலாம். ஸோ நம்மளோட இந்த ஆப்ஷன்ல ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ பட் நம்ம இப்போ இந்த ஆப்ஷன்ல டிஸ்கஸ் பண்ண போது இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸா மட்டும் தான் இருக்கு. ஸோ அதை ஏன் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கன்சிடர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள் வந்து சொன்னேன். ஸோ இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோடும் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து தரும். அண்ட் தென் ஸ்டேபிளாகவும் இருக்கும். நம்ம பெருசாக வந்து அனாலிசிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்க வேணாம் அப்படின்றதுனால 20% இங்க வந்து பார்த்தீங்கன்னா வைக்கலாம். சேம் இங்கேயுமே ETF அண்ட் தென் மியூச்சுவல் ஃபண்ட் ரெண்டுமே வந்து இருக்கு. இங்க நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸா வரும்போது உங்களுக்கு இங்க நிப்பான் இந்தியாவோட நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. எக்ஸாக்ட் நேம் வந்து என்ன அப்படின்னா நிப்பான் இந்தியா இண்டெக்ஸ் ஃபண்ட் நிஃப்டி 50 பிளான் டைரக்ட் க்ரோத் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபண்ட் நேமா வந்து இருக்கு. ஸோ இதுல நீங்க மினிமமா வந்து பாத்தீங்க அப்படின்னா ₹100 உங்களால சிப் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். ETF நீங்க போறீங்க அப்படின்னும் போது இங்க ₹300 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ETF பிரைஸ் வந்து இருக்கு. சேம் இதே நேம்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். நிப்பான் இந்தியா ETF நிஃப்டி 50 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா தாராளமா கன்சிடர் பண்ணலாம்.